அடுத்து கடகம் ராசி ஐயா. கடகம்ன்றது எப்படின்னா பெண் வீடு, நீர் வீடு. இப்போ இந்த 12 ராசிக்கும் அதுதான் தாய் வீடு. இப்போ நம்ம வந்து எல்லா கிரகத்துக்கும் 2 இருக்கும். இப்போ நம்ம அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான், மாமா மச்சான் 2 பேர் இருப்பான், அப்பா அம்மா ஒன்று தான். அதே மாதிரி தான் ராசிலையும் எப்படின்றதா எல்லா கிரகத்துக்கும் 2 இருக்கும். இப்போ செவ்வாய்னா பையன் 2 கிரகம், சனி பகவானுக்கு 2 வீடு, அந்த மாதிரி இருக்கும். அம்மானா 1 அது என்னன்னா கடகம், அப்பானா 1 அது என்னன்னா சிம்மம். ஸோ இது வந்து அம்மா வீடு, இதுதான் ராணி வீடு. இவங்களுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான், அம்மன் தான், அம்பாள் தான். இவங்க வந்து அம்மனை வழிபட்டா ரொம்ப நல்லது. இவங்களோட குணமும் எப்படின்னா அந்த தாய் உள்ளம்ன்றது. மற்றவங்க இப்போ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சுற்றிட்டு இருப்போம், லீவ் நல்லா போயிட்டு இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போனால் எப்பவுமே எல்லாருக்கும் போகும்போது ஜாலியாக இருக்கும். கண்டிப்பா என்னன்னா அந்த வீட்டில் இருக்க ஆன்ட்டி வந்து அவங்க வந்து நம்ம போகும்போதே எதாவது சமைச்சு கொடுத்துருவாங்க. ஏதுன்னா நம்ம வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு நம்ம பசங்க வந்துடுச்சுன்னு சாப்பிட்டோன்ட்டு. அப்படி அந்த வீட்டை அம்மா இல்லைன்னா அந்த அங்கிள் எதனா வாங்கி போட்டுனே இருப்பார். நிறைய பேர் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அப்பா அங்கே வாங்கி வந்து பிள்ளைங்க படிக்கிறோமோ இல்லையா அது நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பிள்ளைங்க படிக்கணும் வாங்கி போடுவார். அவங்கள பாருங்க, அந்த அங்கிள் அந்த ஆன்டி முகம், அவங்க முகம்லாம் ரவுண்டா இருக்கும், ரொம்ப ரவுண்டா இருக்கும். இல்லைன்னா அந்த அம்மா ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா குடுமி வந்து பன்னு மாதிரி போட்டிருப்பாங்க பின்னாடி. அப்படி இல்லைன்னா அவங்க பேர்ல பாருங்க சந்திரா அந்த மாதிரி இருக்கும். இல்ல அங்கிள் பேரா இருந்தா சந்திரன் அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலா சம்பந்தத்தை ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி, இந்த குணம் தாய் குணம் அவங்க தாய். அதாவது மற்ற பிள்ளைங்களே என் பிள்ளைங்களும் பாத்துக்கலாம். அம்மா வந்தாலும் சரி, யாரா இருந்தா ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து என் பிள்ளைங்களோட கூட வந்திருக்கு, அவங்களும் என் பிள்ளைங்கன்னு பாத்துக்கிற அந்த குணம் இருக்கும். அவங்க லைஃப்ல திருமணம் ஆகிட்ட பிறகும் ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி, என் குடும்பத்துக்காக சேர்க்கிறேன்றாங்கன்னு அதெல்லாம் யாருன்னா கடகம் பக்காவா வேலை செய்யும். இப்போ இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்களா, அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா அப்படின்னு? அரேஞ்சு லவ்ன்றது எப்படின்னா எல்லா ராசிக்குமே லவ் வரும், எல்லா ராசிக்கும் அரேஞ்ச் மேரேஜா வரும். அந்த அவங்களுடைய சார்ட் பொறுத்து தான் மாறும் இவங்களுக்கு அரேஞ்சா லவ்வானு. ஆனா என்னன்னா இவங்க சீக்கிரம் லவ்ல ஈஸியா விழுந்துருவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப எமோஷனல் ராசி. ரொம்ப யாருன்னா ஒருத்தவங்க இவங்களுக்கும் பாசம் காட்ட பிடிக்கும், யாருன்னா ஒருத்தவங்க இவங்கள பாசம் காட்டினாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால லவ்ல அவங்க ஈஸியா உள்ள போறது ஜாஸ்தி. ஆனா அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா வந்து கட்டமைச்சுதான் சொல்லணும். இவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. அதான் இதே எக்ஸாம்பிள் சொன்னேன். அம்மாவோ அப்பாவோ நல்ல வேலை செய்யும்போது இன்னொருத்தர் பார்த்தா சோஃபால சண்டே காலில் படுத்தாருன்னா சாயந்தரம் தான் சோஃபா விட்டு எழுந்துப்பாரு. அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்தாமே. இவங்க உட்காந்து அவங்களுக்கு நிறைய பணிவிட செய்யற மாதிரி. ஆனா இன்னொருத்தர் வந்து இறங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா இவங்களுக்கு பயங்கரமா செய்வாங்க. இவர்கள் வாழ்க்கையில எந்த தொழில்கள் செஞ்சா நல்ல வர வாய்ப்பு இருக்கு? இது வந்து ராணி ராசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுல நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஒண்ணு பிரைவேட்ல இருந்தாலும் நிறைய பேர் முதலாளி இதுல இருப்பாங்க. ஏன்னா ஒன்னாவது ஜாதரவே டாப்ல வந்துருவாங்க. குடும்பத்திலேயே இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட வீட்டுல இருக்கவங்க இவங்க பர்மிஷன் கேட்டு தான் செய்வாங்க. எங்க போல அந்த ஆதிக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இவங்க ராணி ராசி, நான் தான் அந்த டாமினேட் பண்ண மாட்டாங்க. இயற்கையாவே நம்ம சரண்டர் ஆயிடுவோம், அவங்களுக்கு பிடிச்சு சரண்டர் ஆயிடுவோம். ஸோ அந்த இது வந்துடும், அந்த பக்குவம் வந்துடும் அவங்களுக்கு. தொழில்னு எடுத்தா ஃபுட்டு தொழில், உணவு தொழில். ஆமா, உணவு, தண்ணி, உணவு இது சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் சூப்பராக வேலை செய்யும். ஃபாரின்ல போய் வேலை செய்து ஃபாரின் டிராவலும் இவங்க அதிகமாக பண்ணுவாங்க. அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இவர்கள் உடல்நலம் எப்படி இருக்குங்க? உடல்நலம் இவங்களுக்கு எப்படின்னா சில எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து மார்கழி மாசம்னா கோல்டு வரும், சில பேருக்கு ஆடி மாசத்துலேயே கோல்டு வரும்ல, அதெல்லாம் யாருன்னா கடகத்துக்கு வரும். இன்னொன்று இப்போ மார்கழி மாசம் கோல்டு வந்தால் நம்மளுக்கு சிலவங்கள சனி வந்தால் 7 நாள், சனி வந்தால் 7.5 வருஷம், சளி வந்தால் 7.5 நாளுன்னுவாங்க. அவங்களுக்கு கூட 1 மாசத்துக்கு எடுத்துட்டு போகும். என்னன்னா அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இவங்களுக்கு வந்து அந்த நுரையீரல், நெஞ்சு பகுதி இதெல்லாமே வந்து நம்ம கடகம் சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து சளி வராது, வந்துடுச்சு அப்படின்னா அதை விட்டு போகிறதுக்கு ரொம்ப இதுவாகும். இவங்க ப்ராப்பரா அந்த யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும். இப்ப இவர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டீங்க, எந்த நாட்கள்ல என்ன பொருட்களை வச்சு வழிபட்டா நல்லா இருக்கும்? இவங்க வந்து வளர்பிறை திங்கள்ல போய் வழிபட்டா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்றதும் ஆட்சியில இருக்க தெய்வங்களா வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விசாலாட்சி, அது மாதிரி ஆட்சியில இருக்க பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது
லலிதா திரிபுர சுந்தரி இவங்கள வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லது. எதை வச்சுனா இவங்க அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது.